தமிழ்நாட்டில் காலை வைக்க முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. 2026 பாஜக ஆட்சி அமைக்கும், பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இது ஒவ்வொரு பாஜக தொண்டனும் சபதமாக எடுத்து அதுக்கான பணிகளை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க தமிழிசை. நல்ல சிறப்பா செய்யட்டும். அக்கா தமிழிசை சொன்னதெல்லாம் இது வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்களா? தாமரை மலர்ந்தே தீரும் சொன்னது யாரு? அக்கா தமிழிசை தான். செய்துட்டாங்களா? ஒரே ஒரு மிஸ்டு கால் மூலமாக லட்சக்கணக்கானோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். என்னாச்சு? செய்துட்டாங்களா? லட்சக்கணக்கில் சேர்ந்தவங்களுடைய வாக்குகள்லாம் எங்க போச்சு தேர்தல்ல? மோடியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் தலைவர்களே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். தென் சென்னையில வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசிய செய்தி. மோடியை யாரு வீழ்த்தினது தமிழ்நாட்டுல? மோடி வெற்றி பெற்றாரா தமிழ்நாட்டுல? உங்களையும் சேர்த்து வீட்டுக்கு அனுப்பியது தமிழ்நாடு. நீங்க சொன்னதெல்லாம் நடந்துருச்சா? 2026 கால் ஊனுவோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. முதல்ல உங்களுக்கு கால்கள் இருக்கா? கால்கள் இருக்கா அல்லது கால்களே இல்லாமல் இருக்கிற? முதலில் உங்களுடைய கால்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு கால் ஊன்றுவது குறித்து பேசலாம். அதாவது தண்ணீரில் எழுதுவது கூட நிற்கும் என்று சொல்வார்கள். அது கூட இல்லாத அளவுக்குத்தான் தமிழிசையினுடைய வார்த்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நிலை பெறுகிறது. எதையாவது கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை சொல்வதும், எதிர்ப்புகள் வரும்போது அதை மடைமாற்றுவதற்காக கோமாளித்தனமாக பேசுகிற வேலையை செய்வதையுமே அக்கா தமிழிசை அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். 2026 களம் எப்படி இருக்க போகிறது என்பதை தமிழ்நாடு உணர்ந்தே இயங்குகிறது. தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி வந்தாலும் சரி, 4 முனை போட்டி வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியால் இங்கே கால் ஊன்றுவதற்கல்ல, கால் ஊன்றுவதற்கான சிந்தனையை கூட இங்கே தூண்ட முடியாது. அப்படிப்பட்ட கட்டமைப்பை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறதுங்கிறது நல்லாவே தெரியும். இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்கல்ல, 2026 பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றிரும்னு சொல்றாங்கல்ல. நம்ம ஒரு சவால் விடுவோம். நீங்க ஒரு தொகுதியில போட்டியிடுங்க. நீங்க தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றியதாக எடுத்துக்கொள்வோமே.